கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 42:11. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு ஏமாற்றமோ அல்லது சலிப்போ உண்டாகத்தக்க நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு வருத்தம் உண்டாகும். இன்னொரு புறம் உங்கள் சரீரம் பலவீனப்படுகிறது. முக்கியமாக உங்கள் ஆத்துமா பாதிக்கப்படுகிறது. உங்கள் ஆத்துமா கலங்குகிறது. சரீரப்பிரகாரமான பலவீனத்தை கூட ஜெயித்து விடலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா கலங்கும் போது தேவன் ஒருவரே அதை தூக்கி எடுக்க முடியும். தேவனால் மாத்திரமே உங்களுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்தவும் ஆத்துமாவில் காணப்படுகிற கட்டுகளை அறுக்கவும் முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் கைவிடப்பட்டது போல சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? உங்கள் ஆத்துமா களைத்து போயிருக்கிறதா? உங்கள் ஆத்துமா தொய்ந்து போனதினால் முன்னேறி செல்ல முடியாத நிலையில் நீங்கள் தவிக்கிறீர்களோ? ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கை அவருடைய கைகளில் முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் ஆத்துமாவின் காயங்களை ஆற்றி நீங்கள் இழந்து போன இரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் மட்டுமே தர முடியும். உங்களை மறுபடியும் எழுப்பி நிலைநிறுத்தி அவருக்காக பிரகாசிக்க செய்ய முடியும். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பதால் நீங்கள் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே உங்களுடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்கள். அவர் தம்முடைய நித்திய இரக்கங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் உம்முடைய பிள்ளைகளின் முகத்தை பிரகாசிக்க செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை வாழ வைத்து, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளை வாழ வைத்து ஆசீர்வாதத்தை விளங்கச் செய்வீராக. குடும்பங்களில் காணப்படுகிற பயங்கள், மன விரக்தி அடைகிற காரியங்கள் காணப்படுகிறதப்பா. இந்த காரியங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை கலங்க பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயிக்க உதவி செய்வீராக. சோர்ந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளின் பாரங்களை நீக்கி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிற சிறையிருப்புகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கண்ணிகளும் தெறிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். காரியங்கள் வெற்றியாய் முடியட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.